தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்னையாம் திருச்சபையானது இன்று ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து செல்லுதல் என்பது நம்மை விட்டு எங்கோ தொலைவில் சென்றது போன்றது அல்ல. மாறாக ஓர் இடத்திலே ஓர் குறிப்பிட்ட காலத்திலே வாழ்ந்த ஆண்டவர் தன்னுடைய விண்ணேற்றத்தின் மூலம் தற்பொழுது உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களின் மனங்களிலும் அவரை வழிபடுகின்ற அனைத்து இடங்களிலும் வசிப்பவராக வாழ்பவராக அவர் தன்னை மாற்றிக்கொள்கின்றார். ஆகவே இந்த உன்னதமான மகத்துவத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள இத்திருப்பலியிலே தொடர்ந்து பக்தியோடு பங்கு கொள்வோம். அதே வேளையிலே ஆண்டவருடைய தூய ஆவியானுடைய வருகைக்காக நம்மை இன்னும் ஆழமாக தயார்படுத்த ஆயத்தம் செய்ய ஆண்டவரிடம் வரம் கேட்டு இத்திருப்பலியிலே பக்தியோடு பங்கு கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மரநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லலாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியார் புனித மரியாவையும் வானல் தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எம்மீட்பருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு அறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடிருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களிடங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள்.
கடவுள் பிற இனத்தாரின் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே நின்றார் ஆண்டவர். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பெறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்தினை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டு பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையோ அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழக்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள்.
இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ, உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நாளிலே அந்த ஆண்டவருடைய மகத்துவத்தை பற்றி நாம் சற்று தியானிக்க உங்களை அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தினூடாகவும் இன்றைய ஏனைய வாசகங்களினூடாகவும் நான் ஆண்டவரை பற்றி உங்களோடு 4 விடயங்களை பகிர ஆசைப்படுகின்றேன். முதலாவது, ஆண்டவர் இயேசுவுக்கு அருளப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பற்றியும், இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய என்றுமே நிலைத்திருக்கின்ற பிரசன்னத்தை பற்றியும், மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு எவ்வாறு தெய்வீகத்தினுள்ளே நுழைகின்றார் என்பதனையும், நான்காவதாக மறைபரப்பின் முக்கியத்துவத்தையும் உங்களோடு பகிர நான் விரும்புகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூறுகிறார். அது மத்தேயு நற்செய்திப்படி ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியினுடைய இறுதியிலே இவ்வாக்கியத்தினை அவர் கூறுகின்றார், இக்கூற்றினை அவர் கூறுகின்றார். அனைத்து அதிகாரங்களும் தனக்கு அருளப்பட்டுள்ளதாக. நாம் மத்தேயு நற்செய்தியினுடைய 4வது அதிகாரத்திற்கு சென்று பார்த்தோம் என்று சொன்னால், 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் அலகையால் சோதிக்கப்படுவார். அவ்வாறு சோதிக்கப்படுகின்ற பொழுது 3வது முறை அலகையால் சோதிக்கப்படுகின்ற வேளையிலே அந்த அலகை ஆண்டவர் இயேசுவை ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்று இவ்வுலகத்தினுடைய செல்வங்களையும் அரசுகளையும் ஆண்டவருக்கு காட்டி, நீர் என்னை நெடுஞ்சானாக விழுந்து வணங்கினால் இவற்றை உமக்கு தருவேன் என்று சொல்லி அந்த அலகை ஆண்டவரிடம் கூறும். ஆனால் இங்கு பார்க்கின்றோம், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே அந்த 2 விதமான முறையிலே கூறப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். நெடுஞ்சானாக விழுந்து வணங்கினால் அலகை தருவதாக கூறுகின்றது. மாறாக இங்கு பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசுவிற்கு அருளி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அலகையினுடைய வேண்டுதல் படி அவர் நெடுஞ்சானாக விழுந்து அந்த அதிகாரத்தை, அதாவது இவ்வுலகில் உள்ள அதிகாரத்தை பெறுவது மிகவும் இலகுவான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் தந்தையிடம் இருந்து அதிகாரத்தை பெறுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியமாக இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர் சிலுவை எனும் ஒரு சாவை, கொடூரமான சாவை அவர் எதிர்கொண்டு அதன் மூலம் மரித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாகவே ஆண்டவர் இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு பெற்றுக்கொண்ட இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அதிகாரம் நிறைந்தவராக அவர் காணப்படுகின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே நாம் அதை வாசிக்க கேட்டோம். அதாவது, இறந்த அவரை உயிர்த்தெழ செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் கொண்டுள்ள அதிகாரம் உண்மையான அதிகாரம். அவர்தான் நம்முடைய வாழ்விலே அதிகாரம் செலுத்த வேண்டும். நம்முடைய இதயங்களிலே அவர்தான் ஆதிக்கம், அதிகாரம் செலுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, 2வது விடயமாக நான் கூறினேன் ஆண்டவருடைய நிலையான அந்த பிரசன்னத்தை பற்றி. ஆண்டவர் நற்செய்தியினுடைய இறுதியிலே கூறுகிறார், இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி.
இந்த வாக்குறுதியை கடவுளால் தவிர வேறு எவராலும் கூற முடியாது. ஏனென்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் அடுத்தது என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இருப்பினும் ஆண்டவரால் மாத்திரமே இவ்வாறான கூற்றினை கூற முடியும். என் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. பழைய ஏற்பாடுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மோசேக்கு தோன்றிய ஆண்டவர் இருக்கிறவர் நானே என்று சொல்லி கூறுவார். இறைவாக்கினர்கள் வாயிலாகவும் கூறினார். ஏனென்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரமே இக்காரியம் முடியும். ஆகவே தற்போது நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு தந்தையிடம் செல்வதற்கு முன்பதாக இவ்வார்த்தைகளை கூறுகிறார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் தந்தையிடமிருந்து அவர் மண்ணுலகிற்கு வருவதற்கு முன்பாக அவரை பற்றி என்ன கூறப்பட்டது என்று சொல்லி நாம் சற்று பார்க்க வேண்டும். ஆகவே மத்தேயு நற்செய்தியினுடைய 1வது அதிகாரத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால், 1வது அதிகாரத்திலே யோசேப்பிற்கு மரியாள் நிச்சயதார்த்தம் செய்ததன் பிற்பாடு அவள் தூய ஆவியால் கருவுற்றிருப்பதை அறிந்த யோசேப்பு அவளை இரகசியமாக விலக்க நேரிட்ட போது கனவிலே ஆண்டவருடைய தூதர் தோன்றி, அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால், அவள் கருவுற்றிருப்பவர் அந்த குழந்தை இறைமகன், அவர் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவருடைய பெயர் இம்மானுவேல் எனப்படும். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று பொருள் என்று சொல்லி அங்கே கூறப்படுவதை நாம் வாசிக்கின்றோம். அதாவது தந்தையிடமிருந்து மண்ணுலகத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு என்றுமே இருக்கிறார் என்று பறைசாற்றப்பட்டது. அதே பறைசாற்றுதலை ஆண்டவர் இயேசு மண்ணுலகத்திலிருந்து தந்தையிடம் செல்வதற்கு முன்பாக மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆகவே அந்த ஆண்டவருடைய அந்த என்றுமே நிலைத்துள்ள பிரசன்னத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதிலே நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது இன்றும் திருச்சபையினுடைய திருப்பணி வழியாகவும் ஏனைய பல பணிகள் வழியாகவும் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் தொடர்ந்து நம்முடைய காணப்படுகின்றது. அது நம்முடைய விசுவாசமாகும். அன்பார்ந்தவர்களே, 3வதாக நான் கூறினேன், ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீகத்தனம். ஆண்டவர் இறை மாட்சியினுள்ளே அவர் நுழைகின்றார். இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே பார்க்கின்றோம், இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதாவது இந்த மேகத்தினுடைய அந்த வருகை. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மேகம் ஆண்டவருடைய மாட்சியின் வெளிப்பாடாக காணப்படுகின்றது. இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்திலே சென்ற பொழுது இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் மேகத்தூணாகவும் நெருப்புத்தூணாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். விடுதலை பயண நூலிலே அவர்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கூடாரத்தினுள்ளே அமைத்த பொழுது அங்கே மேகம் திரளாக வந்து சூழ்ந்ததாகவும் அதனுள்ளே மோசேயினால் நுழைய முடியாமல் இருந்ததாகவும் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய மாட்சி சூழ்ந்திருந்ததாகவும் நாம் வாசிக்க கேட்கின்றோம். முதல் அரசர்கள் நூலிலே சொலமோன் ஆண்டவருக்கென ஆலயத்தை கட்டி அதனுள்ளே குருக்கள் ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை கொண்டு வைத்த பொழுது அங்கு மேகம் சூழ்ந்து கொண்டதாகவும் குருக்களால் அவர்களுடைய காரியங்களை செய்ய முடியாமல் போனதாகவும் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே இந்த மேகம் ஆண்டவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்ற ஒரு பொருளாக, ஒரு அடையாளமாக காணப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதே அடையாளத்தை நாம் இன்றும் பார்க்கணும். இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்றதாக, அதாவது ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய மாட்சியோடு அவர் ஒன்றாகின்றார். தந்தையோடு ஒன்றாக இருந்தவர், நமக்காக மனிதராக வந்தவர், மீண்டும் தந்தையோடு ஒன்றாக சென்று அவருடைய மாட்சியிலே வலப்புறம் இருந்து அவர் தன்னுடைய அதிகாரத்தை, தம்முடைய ஆட்சியை அவர் ஆரம்பிக்கின்றார், நடத்துகின்றார். அதைத்தான் நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். 4வது விடயமாக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சீடர்களுக்கு கட்டளையிடுகின்றார். மக்களினத்தாரை சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதே கலிலேயாவில் அதே மலையிலே சீடர்களை முதலாக அழைத்த ஆண்டவர் மீண்டும் அதே மலையிலே சீடர்களை மறுபுறப்படைய செய்து மீண்டும் அவர்களை அனுப்புகின்றார். நற்செய்தி பறைசாற்றும்படி, ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றும்படி.
ஆனால் அந்த சீடர்களை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மறுதளித்தவர்கள், தெரியாது என்று சொன்னவர்கள், காட்டி கொடுத்தவர்கள், அவரை விட்டு சிதறி ஓடியவர்கள். இருப்பினும் ஆண்டவர் இயேசு அந்த பலவீனமிக்கவர்களை, பாவமிக்கவர்களை அழைத்து அவருடைய பணியை அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கின்றார். அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, நம்மிடமும் ஆண்டவர் தான் ஆரம்பித்த பணியை அவர் என்றுமே எடுத்து செல்லுகின்றார். தன்னுடைய பணியை ஆரம்பித்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், பலவீனம் குன்றியவர்களாக, பலவீனம் நிறைந்தவர்களாக, பாவிகளாக இருப்பினும் அவர்களை அழைத்து அவர்கள் மூலம் தன்னுடைய பணியை தொடர்ந்தும் செய்கின்றார். ஆகவே அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தங்களுடைய பணிகளை செய்ததை நாம் வேதாகமத்திலே ஆழமாக அழகாக வாசிக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடம் வரம் கேட்போம். ஆண்டவரே, அழைக்கும் எங்களையும் எங்கள் இதயங்களையும் உறுதிப்படுத்தி உம்முடைய ஆவியால் வலுவூட்டி உம்முடைய மாட்சியை, நீரே மேசியா என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்தும் இத்திருப்பலியிலே நாம் பக்தியோடு பங்கு கொள்வோம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகளிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த அந்த ஆண்டவரிடம், விண்ணோக்கி சென்ற அந்த ஆண்டவரிடம் நம்முடைய இதயங்களிலே தேங்கி கிடக்கின்ற தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோமாக. விண்ணகம் சென்ற இறைவா, நீர் விண்ணேற்பு அடையும் போது கொடுத்த கட்டளை ஏற்று திரு தூதர்கள் வழியாக நற்செய்தி பணி ஆற்றி வரும் திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதியும். இன்னும் இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அனைவரும் விரைவில் நற்செய்தியை அறிவிக்க திருச்சபை தலைவர்களுக்கு ஆற்றலை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணேற்றத்தால் மாட்சி பெற்ற இறைவா, நீர் வாக்களித்தபடி வல்லமையுடைய ஆவியானவர் எம் நாட்டு தலைவர்களையும் வழிநடத்தி மக்கள் குறை போக்கி நிறைவாழ்வு பாதையில் மக்களை பயணிக்க செய்ய ஆற்றலை தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுக்காக உறைவிடம் தயாரிக்க சென்ற இறைவா, நீர் திரும்பி வரும்போது உம்மோடு கூட வான் வீட்டிற்கு வர தகுதியுள்ளவர்களாக நாங்கள் வாழும் ஆற்றலை தரும்படியும் ஏழைகள், ஆதரவற்றோர், நோயாளிகள், துன்பத்தால் வாடுவோர் அனைவரும் இயேசுவின் ஆறுதலையும் ஆதரவையும் அறிவிக்கும் வல்லமையையும் எங்கள் அனைவருக்கும் வரமாய் தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேவும் தொலைக்காட்சிக்கு உதவி புரியும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் நேரடியாக திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வீடுகளிலிருந்து திருப்பலியுடன் இணைந்து கொண்ட அனைவரையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சற்று நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருமகனுடைய உயிர்ப்பிற்காக, அவருடைய விண்ணத்திட்டத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் நம்முடைய வாழ்விலே பொழிகின்ற நம்முடைய தூய ஆவியாருக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்துமாக ஆண்டவர், எங்களுடைய இதயங்களில் உள்ள எல்லா தேவைகளையும் நீர் அறிவீர். அவற்றை நீர் தாமே கண்ணோக்கி பார்த்து ஏற்ற நேரத்திலே உமது ஒப்பியர்வற்ற அந்த தூய ஆவியாரினுடைய அருளினாலே நமக்கு தேவையானவற்றை தந்து நம்மை என்றும் வழி நடத்தியருளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலி நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலி நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் என்றும் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாடு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகத்திற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றும் ஊழியம் புரிய தாழ்ந்தோலென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திரு இளைஞர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரம்பத்துக்காகவும் எம்மிற்றாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக விற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாக இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீ. ஒன்றானவா, உறவானவா, நிம்மலர் பாதத்திலே என்னை மறந்து உனை அறிந்து எழிலடைந்து பாடுகின்றேன். ஒளியானவா, உயிரானவா, மன்னவன் நீ. இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறைநிகழ்வை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய முன்னேற்றத்தினுடைய சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி ஆமேன் என பதில் கூறுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. ஆமென். அவர்தம் தந்தையின் ஆட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வும் பெறு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். இந்த திருப்பலியை ஒலிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,